Vivo சைட்ல இருந்து விவோட Y01a அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல பேஸ் பண்ண ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா இது இந்தியாவோட BIS அந்த ஒரு சர்டிஃபைடு வெப்சைட்ல லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் அதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் பிரைசிங்ல வந்து இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு ஓகேவான ஸ்பெசிபிகேஷனோட தான் இங்க ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன ஏது இது எப்படி இருக்கு இதை பத்தின நம்மளோட ஒப்பீனியன் என்ன இந்த எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. Hello friends, welcome back to DBZ. இந்த விவோவோட Y01a அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் பேர் கொஞ்சம் லென்த்தா இருக்கு, டக்குன்னு மறந்துடணும்னு பயமா இருக்கு. ஆனால் Y01a அப்படிங்கிற மாடல் தான் அந்த நேமோட பேரு. ஓகே, இந்த ஒரு போனை இப்போ எடுத்துட்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் டிசைன் அண்ட் லுக்ல ஓரளவுக்கு ஓகேவா நல்லா இருந்தது. ஒரு ப்ரீமியம் மாதிரி தான் இருந்தது. பேக்ல ஒரு சிங்கிள் கேமரா இருக்கக்கூடிய செட்டப் அண்ட் ஃபிளாஷோட இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு வாட்டர் டிராப் நாச் இருக்கு. இந்த போன் பாக்ஸி டிசைன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. லீக்டு இமேஜஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரி பெருசாக எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா என்ட்ரி லெவல் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபோனுக்கு உள்ள தரப்போறது இல்லை, இன் டிஸ்பிளேவெல்லாம் தரப்போறது இல்லை. ஒன்று பேக் சைடு இருக்கணும். இப்போ பேக் சைடு டிசைன் கொஞ்சம் ஓல்ட் ஆகிட்டனால ஃபோனோட சைடில் தான் வைக்கிறாங்க. அதுவும் பெருசாக பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியல. வால்யூம் லாக்கர்ஸும் பவர் ஆஃப் பட்டன் பட்டன் கீ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓவரால் செட்டப்ஸ் இதுதான். இங்கே 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்பீக்கர் செட்டப்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். லுக் வைஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படிங்கிற போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு LCD பேனல் இருக்கிறதா அதிக வாய்ப்பு இருக்கு. 6.43 இன்ச்சஸ்ல இருக்கிறது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இது ஃபுல் ஹெச்டியா இருக்குமா, ரெஃப்ரெஷ் ரேட் இவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி பெருசாக எந்த ஒரு லீக்ஸும் வரல. ஆனால் மோஸ்ட்டாக அந்த ஃபுல் ஹெச்டியாவது கொடுத்தாங்கன்னா டிஸ்பிளேக்கு நல்லா இருக்கும். விவோ பொதுவாக இந்த Y சீரிஸில் வர எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போனால் கூட அந்த அளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் எனக்கு இருக்க தான் செய்யுது. அதை நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஓப்பனாகவே அப்படி தான் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லாவே தரலாம், ஆனால் அவங்க அதை தரதில்லை. ஓரளவுக்கு ஓவரால் செட்டப்ஸில் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அந்த ஃபுல் ஹெச்டி தருவாங்களா அப்படிங்கிறதே பெரிய டவுட்டாக இருக்குது. தந்தா உண்மையாகவே ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தான ஸ்க்ரீனாக இருக்கும். டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். பெசல்ஸ் எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரியல. ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வியூக்கு டிஸ்பிளே நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க விவோ அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் சிங்கிள் கேமரா இருக்கு. பொதுவாக இவங்க இந்த என்ட்ரி லெவலில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறதே 4 கேமரா 5 கேமரா கொடுக்குறோங்கிற கதை தான். அதை வச்சு தான் இவ்வளோ நாள் அந்த மார்க்கெட் சேல்ஸே பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ சிங்கிள் கேமராங்கிறது ஓகே உண்மையாகவே நாங்கள் இதை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத தைரியமாக பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு. அந்த ஒரு கேமராலையுமே இங்கே ஒரு 8 மெகாபிக்சல் சென்சார் தான் இருக்கு. ரீசெண்டாக தான் ரியல்மியோட நேச்சுரல் 50i பிரைமை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதே சம்பவம் தான் இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. சிங்கிளாக ஒரே ஒரு 8 மெகாபிக்சல். ஏன் அதை சிங்கிளாக கொடுக்குறீங்கல்ல, 50 மெகாபிக்சல் கூட வேணாம். 10,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 13ஆவது கொடுக்கலாம்ல, ஏன் 8 மெகாபிக்சல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. இங்கே ஒன்றும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த 8 மெகாபிக்சல் அப்படியே ஒரு பிரைமரி சென்சார் அது வேற லெவலில் இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜான கேமரான்னு சொல்லலாம தவிர்த்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல கூடிய செல்ஃபின்னு பார்த்தோன்னா பேக்கே 8 தான், ஃப்ரண்ட்ல என்ன இருக்க போகுது, வெறும் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய எஃபெக்டிவான விஷயமா தெரியல. எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம கேமராஸ் ஏன் இவ்வளோ கம்மியா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கும் 10-12 ரூபாயில போன்ல இதுக்கு முன்னாடி இருந்தது கூட இதை விட நல்லா இருந்தது. ஏன் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த அளவுக்கு டவுன்கிரேட் பண்றாங்க அப்படிங்கிறது சத்தியமாவே புரிய மாட்டேங்குது. இந்த ஸ்மார்ட் போன்ல கேட்ரிஸ்னு வரும்போதுல பெருசா இன்ஃபர்மேஷன் இல்லை, ஆனால் கண்டிப்பா RMS கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பத்தியும் பெருசா இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. அது 10 வாட்ஸாவது கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். ஏன்னா என்ட்ரி லெவல்னு அவங்க சொல்லும் போதுலயே அதை கொடுப்பாங்களாங்கிறது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனான விஷயம் தான். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. நான் அஃபிக்கலான சில ஸ்பெசிஃபிகேஷன் சிலது லீக் ஆகல. மெயினான விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஓவரால்ல இப்போ வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் இது. இந்த போன்ல கூடிய ப்ராசர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி ப்ராசர். ஏன்னா ஏற்கனவே இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல பிராண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த அதே சிப்செட் தான் ஹீலியோட P35 தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணது. ரொம்ப ஒரு ஹெவியான யூசேஜ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு இல்லை, ஒரு டே டு டே லைஃபுக்கு விவோங்கிற பிராண்ட் சைட்ல இருந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இந்த ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணலாம தவிர்த்து கேமராஸ் பெஸ்டா இல்லை, மற்ற எந்த விஷயங்களும் அவ்வளோ பெஸ்டா அதுவும் இல்லை. இது மார்க்கெட் வைஸ்ல ஒரு 10,000 ரூபாய் பிரைசிங்ல எடுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேம் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது 464 தான். அந்த ஒரு ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு பிரைசிங்ல தான் பிரைசிங்க்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இதை வந்து கன்ஃபார்மா தெரிஞ்ச ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா இந்த டிசைனு, இந்த லீக் இமேஜஸ் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராசர் ஹீலியோட P35 இருக்குங்கிறது ஓரளவுக்கு ரிவேல் ஆயிடுச்சு. டிஸ்பிளே சைஸ் இதெல்லாம் ஓகே. இன்னும் அந்த சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் கேமராஸ் கண்டிப்பாக சொதப்பலாக தான் இருந்தது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல சாம்சங் ஃபோன்ஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இதை வந்து நான் சாம்சங் ஏதோ ப்ரொமோட் பண்றதுக்காகலாம் பண்ணல. ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டுதான் சாம்சங் பத்தி. அதில் நானே கொஞ்சம் சாம்சங் ஓவரா புகழ்ந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து உண்மையாவே அந்த ஃபோன் நல்லா இருந்தது.
இப்போ ரீசெண்டாக அவங்களோட F13 லான்ச் ஆகுது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு 13,000 ரூபாய் பட்ஜெட்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது, ஹை அண்ட் வேரியன்ட். அதுல அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸினோஸோட 850 இருந்தாலும் ஸ்கிரீன் ஃபுல் ஹெச்டியா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் போனோட ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது போக 50 மேப்ஸுக்கான பிரைமரி சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்த்தாலே இந்த அளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸோட சாம்சங் வரும்போது ஏன் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸை கொடுத்துருந்த ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளவு டவுன்கிரேட் பண்ணி தராங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு இந்த போன் ஒரு எஃபெக்டிவான விஷயங்களோட இல்ல. இந்த போனை பத்தி என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பா சூஸ் பண்றக்கோ இல்ல அவாய்ட்கோ இல்ல. இப்போதைக்கு ஒருவேளை இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் கூட இதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது பண்ணி மாத்தி எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் தான் அந்த அளவுக்கு இது ஒர்த்தா இல்ல அப்படிங்கறது தான். நீங்க நினைக்கிறத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.